வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா எல்லாம் நல்லா நறுக்கி வச்சுட்டோம். மட்டன் 1/4 கிலோவை மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சிட்டோம். இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா இலை, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சுருளை வதங்க விட்டுறலாம். இது சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் எடுத்து போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறணும். நல்லா கிளறி நல்லா மசாலா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மட்டனோட மசாலா வேக வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் இப்போ சேர்த்துட்டோம். இதுக்கடுத்து 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக, நல்ல ருசியாக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.